இப்படி அத்தனை பேருக்கு வில்லனாக மாறிய இந்த சினிமா நடிகர் தான். சினிமா துறையில ஒரு ஹீரோவா இருந்து அரசியலுக்கு வந்தவரை வில்லன்னு குறிப்பிடுறீங்க. ஆனா மக்கள் பார்வையில அவர் ஒரு ஹீரோவா பாக்குறாங்க இல்லையா? திராவிட இயக்கம் இன்னும் அழிய ஆரம்பிக்கல. இந்த 26 தேர்தலில் தான் அந்த அழிவு ஆரம்பிக்கும். பணிவேல் சொல்ற மாதிரி உனக்கு வாங்கினா உனக்கு ஒரு குத்து, நீ கொடுத்தா உனக்கு ஒரு குத்து, இப்படி போட்டா இந்த தேர்தல் நல்லா இருக்கும். பணமே கொடுக்காத விஜய், பணம் கொடுக்காத விஜய்ன்னு சொல்றீங்க. ஆனா வில்லிவாக்கத்துல இன்னைக்கு பணமழை பெஞ்சிட்டு இருக்கு. அதாவது முக்கியமா அந்த மார்டின் குடும்பம் அது வருஷனா இலவச இணைப்பு எப்படி வரும்னா மனைவியே இல்லாத இல்லை. இன்னைக்கு மக்களோட பார்வை, அதாவது எங்களை போன்ற நிறுவனங்களோட பார்வைகள்லாம் வில்லிவாக்கம் தொகுதியும் லால்குடி தொகுதியும் ஒத்து பார்க்குறோம். லாட்ரி பணம் இறங்குதா? லாட்ரி கண்டிப்பாக இறங்கத்தாங்க செய்யும். அது இதையே விட்டீங்க, திருவிக்காரங்க ஏன் விட்டீங்க? திருவிக்காரங்க அது ரியல் எஸ்டேட் 5000 கோடி ரூபா போனால் அங்கேயும் இறங்கும். இப்போ கடைசி வீட்டில் அரசியலை கொண்டு போய் திரிஷா வீட்டில் நிற்கும், திரிஷா வீட்லையும் புஷி வீட்லையும் நிற்கும். அப்போது இந்த அளவுக்கு அரசியல் சீர்கிட்டு போனதுக்கு காரணமே, அதாவது ஏப்ரல் 20 விஜய் சங்கீதா போட்ட டிவோர்ஸ் கேஸ் வருது. ரேஞ்ச் ரோவரும் வாழ்க்கைக்கு வில்லாவும் வேணும். அப்போ அதற்கான பேரம் கூடிய விரைவில் முடிந்தால் குஷ்பு கண்ணகி போல வாழ்ந்துன்னு இருக்கேன், என்னோட கணவருக்கு நீங்க வாக்களிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் இப்படி பார்க்க கண்ணகி எப்படி வாழ்ந்தாள் என்பதை குஷ்பு வாழ்ந்ததை பார்த்து தெரிஞ்சுக்கணும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். 2026 தேர்தல் களம், யார் வெற்றி வாய்ப்பை நோக்கி பயணிக்கிறார்? ஒரு பார்வை இப்பவே தெரியும் இல்லையா? இன்னும் சில நாட்கள் தான், வருகின்ற ஏப்ரல் 23. வெற்றி வாய்ப்பு யாருக்கு சார் இருக்கு? இல்லை, வெற்றி வாய்ப்பு என்பது அறுதியிட்டு திமுக வெற்றி பெறும், அதிமுக வெற்றி பெறும். இப்படி 2021 தேர்தலில் திமுக வெற்றி பெறும், இப்படி உறுதியாக சொல்ல முடியும். காரணம், பாஜக அதிமுக கூட்டணி, அதற்கு எதிராக அத்தனை கட்சிகளும் ஒரு கூட்டணி. அப்போ இந்த தேர்தல் அதிமுக 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்தது. அந்த ஆட்சியினுடைய அதிருப்தி, கண்டிப்பாக மயிரிழையில் திமுக வெற்றி பெறும் என்பது துல்லியமாக கணிக்க முடிந்தது. ஆனால் இந்த தேர்தலில் ஒரு பெரிய அரசியல் வில்லன் அதிகாரத்தை நோக்கி நகர்கிறார். அவர் யாருன்னா சினிமா வில்லன் அல்ல, நிஜ வில்லன் விஜய். திமுகவுக்கு வில்லனா இருக்காரு, அதிமுகவுக்கு வில்லனா இருக்காரு, சீமானுக்கு வில்லனா இருக்காரு. இப்போ இந்த திராவிட இயக்கத்தினுடைய வில்லன் விஜய் வந்த பிறகு அரசியல் களம் மாறி போச்சு. நீங்க திருமாவளவனுக்கு வில்லனா இருக்காரு, ராமதாஸ் அதாவது அன்புமணிக்கு வில்லனா இருக்காரு, திமுக அதிமுக சீமான் திருமாவளவன் அன்புமணி இப்படி அத்தனை பேருக்கு வில்லனாக மாறிய இந்த சினிமா நடிகர் தான் இப்ப அரசியல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறார். ஒரு சினிமா துறையில ஒரு ஹீரோவா இருந்து அரசியலுக்கு வந்தவரை வில்லன்னு குறிப்பிடுறீங்க. ஆனா மக்கள் பார்வையில அவர் ஒரு ஹீரோவா பாக்குறாங்க இல்லையா? மாற்றத்திற்கான ஒரு தலைவர் அப்படின்னு பாக்குறாங்களே. ரைட்டு, நீங்க சொல்லுகிற கதாநாயகன். ஆனா திமுக அதிமுக 2 பேரும் எப்படி பாக்குது? வில்லனா தானே பாக்குது. அப்போ திமுகவை பொறுத்தவரை சபரீசம் ஊடி ஆடி உழைக்கிறார். என்ன காரணம்? இந்த வாக்கு, திமுக வாக்கு சிதறிக்கொண்டே போகுது. மேலும் மேலும் அதை அணை போட்டு தடுக்க வேண்டிய தேவை திமுகவுக்கு தான் இருக்கு. அதிமுக அதை பத்தி கவலையே படலை. ஏன் அதிமுக கவலைப்படலைன்னா, அதிமுகவுடைய வாக்கு இரட்டை இலை வாக்க விஜயால் உடைக்கவே முடியல. புது வாக்காளர்கள், தலித் இளைஞர்கள், வன்னிய இளைஞர்கள், இப்படி ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகம்தான்
விஜயை நோக்கி நகர்கிறதை தவிர மேட்டுக்குடி சமூகம் எந்த 3% இருக்கிற பார்ப்பனர்கள் பாஜக வாக்காளர்கள் 1% கூட விஜய்க்கு போயிருக்கு. விஜயோட அரசியல் என்ட்ரியில இப்போ இந்த தேர்தலில் ஒரு தொங்கு சபை அமையும், அந்த இடத்துல தான் விஜய் இருக்காரு, ஒரு ஓட்டுக்களை பிரிச்சு ஆளுற சூழ்ச்சியில இருக்காரு அப்படின்ற பார்வை தொங்கு சபை தான் அமையுமா? இல்லைங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. அதாவது விஜய் ஒரு 25 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றால் தான் தொங்கு சட்டசபை. விஜய் 3வது இடத்துல தான் நிக்கிறார், அப்புறம் எங்க தொங்கு சட்டசபை? குறிப்பிட்ட அந்த வாக்கு வங்கியில பாதி சதவீதம் குறைஞ்சாவே ஒரு அடிதானே அது? இல்ல, அடிதான். ஆனா அடி எந்த திமுக அதிமுகவுக்கான களம் இது. விஜய் 3வது இடம் தான். இல்ல சார், இங்க விஜய் ஒரு பிளைண்ட் இடத்துல இருக்காரு. விஜயோட ஓட்டு வங்கி வந்து ஒரு பிளைண்ட். எந்த ஓட்டை பிரிக்கிறாரு, யாரோட ஓட்டை கவர்றாரு, இதுதானே இங்க கேள்விக்குறி. இதுதானே அதிமுகவும் பயத்துல இருக்கு, திமுகவும் பயத்துல இருக்கு. இல்ல இல்ல, அதிமுக பயப்படவே இல்லை. பயப்படுறது திமுக தான். நீங்க விக்கிரவாண்டியில பாத்தீங்கன்னா வன்னிய இளைஞர்கள், தலித் இளைஞர்கள் தான் அங்க கூட்டம் கூட்டான். இது எங்க? இது அதிமுக வாக்கு வங்கியா? தலித் ஓட்டுகள் அதிமுக போலியா? ஒரு காலகட்டத்துல எம்ஜிஆர் பின்னாடி நின்றவங்க எல்லாம் தலித் ஓட்டுகள் தானே. இல்ல, ஆனா இப்போ தலித்து வாக்குகளுக்குன்னு ஒரு அடையாளம் வந்துருச்சு. அதுதான் திருமாவளவன். களம் மாறி இருக்கு. களம் மாறி இந்த சேரி வாக்கு அப்படியே சிந்தாமல் சிதறாமல் திரும்ப யாருக்கு சொல்றாரு அங்க உழுது. முஸ்லீம் சமூகம் அவ பிஜேபி எங்க இருக்குன்னு பாக்குறான். அந்த மக்கள் பிஜேபிக்கு எதிரான இடத்துல ஓட்டு போடுறாங்க. அது அதிமுக திமுக 2 பக்கம் ஓட்டு போட்டிருக்காங்க. மோடியா லேடியா? அந்த முஸ்லீம் மக்கள் எங்க ஓட்டு போட்டாங்க? ஜெயலலிதா போட்டாங்க. இப்ப ஜெயலலிதா இல்ல, பாஜக அதிமுகவை தத்தெடுத்துக்கிச்சு, அப்படியே திமுக பக்கம் வந்துட்டாங்க. அப்போ இந்த முஸ்லீம் மக்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாக்கு வங்கி தான் இன்னைக்கு திமுகவை 40க்கு 40 நாடாளுமன்றத்தில் அடிச்சு கொடுத்து. ஆனா வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு. இப்போ விஜய் வில்லன் வந்த பிறகு திருமாவளவன் ஓட்டு உடைக்கப்பட்டது, ராமதாஸ் ஓட்டு உடைக்கப்பட்டது, கிறித்துவ வாக்கு உடைக்கப்பட்டது, அதிருப்தியாளர்கள் வாக்கு அதிமுக பக்கம் தள்ளிவிடப்பட்டது. அது திமுக மீது இருந்த அதிருப்தியாளர்கள் வாக்கு நேரம் எங்க போயிருக்கு? அதிமுக தான் போயிடுச்சு. ஏன்னா விஜய் ஜெயிக்க மாட்டான்னு தெரியும். நம்ம மக்கள் ஒரு மனநிலை இருக்கு. என்ன மனநிலைன்னா, ஒரு ஓட்டு போட போகும்போது ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடணும். ஜெயிக்கிற குதிரைக்கு தான் நம்ம ஓட்டு ஜெயிக்கிற ஓட்டா இருக்கணும். நீங்க ரேஸ்ல ஜெயிக்கிற குதிரையில தான் பணம் கட்டுவான் மக்கள், பார்த்திருக்கீங்களா? அப்போ அதிமுக மீது அதிருப்தி இருக்கு, திமுக மீது அதிருப்தி இருக்கு. 5 வருஷம் ஆண்டு இருக்கு. இப்போவே ஆண்ட கட்சி மேல அதிருப்தி வரத்தான் செய்யும். 5% அதிருப்தி வரும் வருஷம், 1% 5 வருஷம் அவன் நேரடியாக ஆளுங்கட்சியால பாதிக்கப்படும், அதிகாரியால, அரசியல்வாதியால, அதிகார மையம், இப்படி அவன் பாதிக்கப்படுறான். பாதிக்கப்படும் போது அவன் யாருக்கு ஓட்டு போடுவான்? சூரியனை பார்ப்பான், இல்லைன்னா ரெட்டைலை தான் பார்ப்பான். இந்த வாக்கு சதவீதம், திமுக வாக்கு சதவீதம் நீங்க சரிந்து கொண்டே வருது. அப்போ சரிந்து கொண்டு வருகிற பொழுது விஜய் வாங்குற வாக்கு பூரா திமுக வாக்கு தான். இந்த திமுக வாக்கினால் அதிமுக ஈஸியா ஜெயிக்கும். இதுல எங்க போய் தொங்கு சட்டசபை? விஜய் ஒரு 25 எம்எல்ஏ வாங்கிடுவாரா? வாங்க முடியாது. திமுக அதிமுக அவ்வளவு பலவீனமா இல்லை. திராவிட இயக்கம் இன்னும் அழிய ஆரம்பிக்கல. இந்த 26 தேர்தலில் தான் அந்த அழிவு ஆரம்பிக்கும். இப்போ விஜய் வாங்க ஓட்டு பூரா யாருடைய ஓட்டு? திராவிட இயக்கங்களுடைய ஓட்டு. 2011 விஜயகாந்த் வாங்கின ஓட்டு யாருடைய ஓட்டு? திராவிட இயக்கங்களோட சேர்ந்துதான் வாங்கினார். தமிழ்நாட்டுல வெயில் கொளுத்தி போடுது. மக்கள் ரொம்ப எதிர்பார்த்து இருக்கிற விஷயம் தேர்தல், பணமழை. மக்கள் அதுக்காக தான் வேற யோசிச்சுன்னு இருக்காங்க, எந்த கட்சி எவ்வளவு கொடுக்குதுன்னு. என்ன சார், ஒரு தீர்க்கத்துக்கு வந்திருக்காங்களா அதிமுக? எல்லா பக்கம் நீங்க அஞ்சரக்குடி வாக்காளர்கள், முக்கியமா ஸ்டார் கேண்டிடேட் தொகுதியெல்லாம் இன்னைக்கு அப்படியே களை கட்டிட்டு இருக்கு. பணமழை பெய்யுதா? இப்போ 5.5 கோடி வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே 2 பேமெண்ட் கிடைச்சது. ஒரு பேமெண்ட் அதிமுக பேமெண்ட், இன்னொரு பேமெண்ட்
2 பேமெண்ட்டுக்கு கிடைச்ச ஒரே தேர்தல் இந்த தேர்தல் தான். 2000 ரூபா திமுக கொடுத்தா, அதிமுக எப்போ இன்னொரு 500 சேர்த்தி கொடு, மக்களை கேட்க ஆரம்பிச்சிட்டான். 2500 கொடு, 1000, இப்போ 200, 300, 500 போச்சு. குறைந்தபட்சம் 1000 ரூபா, 5 ஓட்டு இருந்தால் 5000 வச்சு. அடுத்து வர்ற கட்சி 500 சேர்த்து இப்போ 2 பேமெண்ட்டை வாங்கிட்டான். சரி, 2 பேமெண்ட்டை வாங்கியாச்சு, 2 பேருக்கு போட்டுருவானா? வடிவேல் சொல்ற மாதிரி, உனக்கு வாங்கினா உனக்கு ஒரு குத்து, நீ கொடுத்தா உனக்கு ஒரு குத்து. இப்படி போட்டா இந்த தேர்தல் நல்லா இருக்கும். பணமே கொடுக்காத விஜய், புஷி ஜெயிச்சிருவாங்க. பணம் கொடுக்காத விஜய்ன்னு சொல்றீங்க, ஆனா வில்லிவாக்கத்துல இன்னைக்கு பணமழை பெஞ்சிட்டு இருக்கு. அதாவது முக்கியமா அந்த மார்டின் குடும்பம், ஆதவர்ஜனா ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்காரு. ஒரு குடும்பத்துக்கு 1 லட்சம் அப்படின்ற இலக்கை கொடுத்தனா ஒரு செய்தி கசிந்து இருக்கு. அது உண்மையா சார்? தேர்தல் வரைக்கும் இலவச இணைப்பு எப்படி வரும்னா, மனைவியே இல்லாதவர்களுக்கு தேர்தல் முடிந்த பிறகு ஒரு மனைவி. நீங்க ஒரு எத்தியோப்பியாவில் ஒரு அதிபர் சொன்னான்னு பேப்பர் வந்து பாத்தீங்களா? எனக்கு அழகான துருக்கி பெண்ணும் ஒரு 200 கோடி டாலர் வேணும்னு வந்து அறிக்கை விட்டா பாத்தீங்களா? அதே போல இது இலவச இணைப்பு. பாவம், சாப்பாடு ஆக்கிறதுக்கு ஆளே இல்லாம கணவர்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. கோலம், வீட்டு வாசல் எல்லாம் கோலம் போடுற. ஆமா, கோலம் போடுறது. அப்பா அதனால கணவர் இழந்தவர்களுக்கு கணவர், மனைவியை இழந்தவர்களுக்கு மனைவி, வீடு இல்லாதவர்களுக்கு ஒரு வீடு. எப்படி வீடு கொடுத்து கணவன், இப்படி ஒரு இலவசம் வந்தாலும் ஆச்சரியப்படுவது. ஏன்னா இவர் ஜெயிக்கணும். ஜெயிப்பதற்காக இப்படி நாக்கில் நரம்பு இல்லாமல் எத்தனை வாக்குறுதிகளை வேண்டுமானாலும் அள்ளி வீசுவார்கள். ஆனா மக்கள் ஓட்டு போடணும்ல. மக்களை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு மக்களோட பார்வை, அதாவது எங்களை போன்ற நிறுவனங்களோட பார்வை எல்லாம் வில்லிவாக்கம் தொகுதியும் லால்குடி தொகுதியும் உத்து பார்க்கறோம். லாட்டரி பணம் இறங்குதா? லாட்டரி கண்டிப்பா இறங்கத்தாங்க செய்யும். அது இதையே விட்டீங்க, திருவிக்காரங்க ஏன் விட்டீங்க? திருவிக்கானகர் அது ரியல் எஸ்டேட் 5000 கோடி ரூபா போனா அங்கேயும் இறங்குது. இவங்கெல்லாம் பணம் இருக்கியா, இதெல்லாம் காப்பாத்துறதுக்கு ஒரு பதவி வேணும், ஒரு பதவி வேணும். இதுக்கு தான் எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர், சேர்மன் பதவி போறான். அப்படி ஆகி போச்சு தமிழ்நாடு அரசியல். பெரியார் அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரத்திற்கான அரசியலை அறிமுகப்படுத்தினார். கம்யூனிஸ்டுகள் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு துப்பாக்கி சூட்டுக்கு பலியாய் தலைமறைவாக இருந்த கம்யூனிஸ்டுகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரத்தை மீட்டெடுக்க வேணும், பண்ணையார்களிடமிருந்து அதிகாரத்தை மீட்டெடுக்கணும் என்பதற்காகத்தான் கர்நாடக பார்ப்பனரான சீனிவாச ராவ் எங்க போனாரு? தஞ்சாவூர் போய் சாணிப்பாலும் சவுக்கடிக்கும் மறித்து திருப்பி அட்றான்னாரு. இங்க சூடு சொல்ற ஒரு வயலுக்கு இல்ல, ஒரு தமிழர் இல்லை. கர்நாடகாவிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் யார் வந்தா? சீனிவாச ராவ் என்ற ஒரு பார்ப்பனன் கம்யூனிஸ்டாக வந்து சாணிப்பாடு சவுக்கடிக்கு திருப்பி அடிக்க சொன்னார். இந்த மண்ணுடைய அரசியல். அப்போ 1000 ஆண்டு காலமாக இங்க பார்ப்பனியம் தலை தூக்கியதனுடைய விளைவு, பார்ப்பனியம் 1000 வருடம் செய்து முடித்த வேலையை பெரியாருக்கு துரோகம் செய்த அண்ணாதுரை, கருணாநிதி கும்பல் இப்ப 50 வருடத்துல முடிச்சு இப்ப கடைசி வீட்டுல அரசியலை கொண்டு போய் திரிஷா வீட்டுல நிக்குது. திரிஷா வீட்லையும் புஷி வீட்லையும் நிக்குது. அப்போ இந்த அளவுக்கு அரசியல் சீர்கிட்டு போனதுக்கு காரணமே இந்த திராவிட இயக்கங்கள் தான். விஜயுடைய வளர்ச்சி திராவிட இயக்கங்களுடைய வீழ்ச்சி. விஜய் எவ்வளவு தூரம் நீங்க வேகப்படுத்துகிறாரோ தன்னுடைய இயக்கத்தை, அது திராவிட இயக்கம் அழிக்கப்படுகிற நாள். தேர்தலில் அவர் வெற்றி அடையலைன்னா மீண்டும் சினிமா துறைக்க போயிருவார். யார்? விஜய். அந்த திட்டத்தில் இருக்கார். இல்ல, இந்த தேர்தலில் அந்த அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்றீங்களா? வாய்ப்பு 3வது இடத்துக்கு வருவார். 3வது இடத்துக்கு வருவாரு. இந்த எம்ஜிஆருக்கு 20 வருஷம் ஆச்சு. எம்ஜிஆரோட பெரிய தலைவர்லாம் இல்லை விஜய். அப்போ 31ல எதிர்கட்சி ஆகும், 31ல எதிர்கட்சி, 36ல ஆளுங்கட்சியா வருவதற்கு முயற்சிக்கலாம். அதுவரை மக்களோட அரசியல் பண்ணணும். புஷி பண்ணுவாரா? தாக்கு பிடிப்பாரா? ஆதரவு பண்ணுவாரா? பண்ண மாட்டார். அப்போ இதெல்லாம் எதிர்கால அரசியலை தீர்மானிப்பதற்கு
நீண்டகால அரசியல் மக்களோடு மக்களாக அரசியல் செய்யும் இவங்கெல்லாம் இன்ஸ்டன்ட் அரசியல்வாதிகள். அதனால வாய்ப்பே இல்லை. நீங்க புதுக்கோட்டை மாவட்டம் இன்னைக்கும் எடப்பாடி அவர்கள் ஒரு அறிக்கை போட்டிருக்காரு. செங்கோட்டையன் எடப்பாடி கிட்ட கதறி பேசினதாகவும் ஒரு அமைச்சர் சீட்டாவது கொடு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு வாய்ப்பு இல்லை. என்கிட்ட கெஞ்சின ஒரு பிரச்சாரத்துல பேசுறாரு, என்கிட்ட கெஞ்சினாரு அப்படின்னு பேசுறாரு. இல்ல, அதெல்லாம் பழைய செய்தி. இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இப்போ தாவேக அடையாளம். நீங்க அவரு முன்னணி தலைவர்கள் அவரே ஒருவரை வச்சிருக்காரு. இந்த தேர்தலில் செங்கோட்டையனுக்கு தெரிந்த ஒரு 10க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய செல்வந்தர்கள், ஹைவேஸ் ஒப்பந்தக்காரர்கள், பிடபிள்யூ ஒப்பந்தக்காரர்கள் தான் தேர்தல் நிற்கிறாங்க. காங்கேயத்தில் மணிக்கவுண்டர், திருநெல்வேலியில் படித்துறை முருகன், இப்படி பல பேர் நிறுத்தியிருக்காரு. இதெல்லாம் யார் ஏற்பாடு? செங்கோட்டையன் ஏற்பாடு. அப்போ செங்கோட்டையன் கட்டுப்பாட்டில் விஜயே இருக்கார். அப்புறம் எப்படி அவர் எடப்பாடிட்டு கெஞ்சுவார்? இதெல்லாம் ஒரு ஆதாரம் இல்லாத செய்தி. அதாவது ஏப்ரல் 20 விஜய் சங்கீதா போட்ட டிவோர்ஸ் கேஸ் வருது. விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் சமரசம் பேச்செல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரு செட்டில்மெண்ட் ஆயிருக்கு. 20ஆம் தேதி அந்த பத்திரிகை செய்தியாளர்களை சந்திக்கணும்னு சொன்னாங்க. அது நிறுத்தப்பட்டது அப்படின்ற ஒரு தகவல், அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இப்போ அந்த அம்மா குழந்தை ஊட்டி 2 பேருக்கும் விஜயுடைய இத்தனை ஆண்டுகள் சினிமா உழைப்புல 1000 கோடி ரூபாய் கேட்குது. 1000 கோடி என்பது நீங்க ஐரோப்பா நாட்டு காசுல அது ஒரு 100 கோடி ரூபாய் தான். 100 கோடி யூரோ இல்லை 100 கோடி பவுண்ட்ஸ் தான். 100 கோடி ரூபாய் என்பது அந்த நாட்டுக்கு சாதாரண காசு. விஜயால கொடுக்க முடியும். இவர் 400 கோடி ரூபாய் இவர் தரப்பு பேசி அது சமரசம் ஆகாமல், இப்போ நான் நீதிமன்றத்துக்கு தான் போவேன், முழுக்க பத்திரிகையாளர்கிட்ட செய்தியை சந்திப்பேன், இதெல்லாம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த தொகை 400 கொஞ்சம் உயரலாம், 1000 கொஞ்சம் குறையலாம். இது 2 பேர் பேர்லையும் முதலீடு செய்யப்படும் இப்படிங்கிற ஒரு தரப்பு விஜயுடைய தாயார் தகப்பனார் தரப்பு. நீ யாருக்கு உன் மகனுக்கு தானே கொடுக்க போற, கொடுத்துரு, இப்படி 2 பேருமே வற்புறுத்துறாங்களாம். ஏதாவது அந்த ஏப்ரல் 20 ஏதாவது நிகழ்வு வராது வாய்ப்பு இல்லை. இதாவது உங்களுக்கு சமரசம் நடந்துட்டே இருக்கு. சமரசம் முறியலையே. சமரசம் முறிந்தால் அந்த பொதுவெளிக்கு வரும். சமரசம் நடந்து கொண்டே இருக்கு. சமரசம் நீங்க கோர்ட்ல எப்படியுமே ஒரு 20 வாய்தா போடுவாங்க. நீங்க டைவர்ஸ் கேஸ் எப்படின்னா நீதிமன்றம் உடனே அத்து விட்டார். நீதிமன்றம் வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கும். இல்ல ஒரு செய்தி இன்னொரு அதாவது சங்கீதாவுடன் சமரசம் பேச்சுவார்த்தை நடந்து இல்ல நான் திரிஷா பக்கமெல்லாம் போறது கிடையாது அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்லியிருக்காரு. இல்ல அதெல்லாம் விஜய் தன்னுடைய கொள்கை யாருக்காக மாத்திக்க மாட்டாரு. சங்கீதாவுக்கு அது நோக்கம் அல்ல. நீ திரிஷாவோட போனா என்ன, கீர்த்தி சுரேஷோட சுத்துறா என்ன, எனக்கு செட்டில் பண்ணி விட்டுருப்பான். நான் இனி உன்னோட இருக்க முடியாது, உன்னை கட்டுப்படுத்தவும் முடியாது. அந்த அம்மா கட்சி ஆரம்பிக்க வேண்டாங்க. அதான் சண்டை ஆரம்பிச்ச கதையே அதுதான். கட்சி ஆரம்பிச்சா சொத்து புறம் போயிடும். ரஜினி ஆரம்பிக்கல. எல்லாமே பிரேமலதா மாதிரி சசிகலா மாதிரி இருக்க முடியாது. அதனால சந்ததிகள் வறுமைக்கு தள்ளக்கூடாது என்பதுதான் சங்கீதாவுடைய வேண்டுகோள். அது விஜய் கேட்கல. அதான் ஆரம்பம் சண்டை. இப்போ 2 குழந்தைகளுக்கும் மகனுக்கும் உன்னுடைய இத்தனை ஆண்டு கால உழைப்பு, உனக்கு 50 வயசு ஆச்சு, இனி உயிர் வாழ்வதற்கு உனக்கு பணம் தேவையில்லை. ஏன்னா அது நிறைய இருக்கு. நாங்கள் உயிர் வாழ்வதற்கு பணம் வேணும், எங்களுக்கு வருமானம் இல்லை, உன்னை நம்பித்தான் நாங்கள் வாழணும். அதனால 25 ஆண்டுகால திரைப்பட உழைப்பை எங்களுக்கு கொடுத்துரும், மொத்தமாக கொடுத்துரும். அந்த மாதிரி கேட்குது. விஜயுடைய அப்பா சந்திரசேகர் சோபாவும் அவன் பிள்ளைக்கு தானே கேட்குறான், மகனுக்கு தானே கேட்குறான். அதை அவர்கள் அப்படியே போய் ஐரோப்பா நாட்டை செட்டில் ஆக போகிறாங்க. அதுக்கு ஒரு 100 கோடி யூரோ இருந்தால் தான் வாழ முடியும். இந்த சொபிசிகேட்டாக வாழணும்ல.
நம்மளை போல ஒரு சிங்கிள் பெட்ரூம்ல 350 ஸ்கொயர் ஃபீட்லாம் வாழ முடியாது. ம். ரேஞ்ச் ரோவரும் சொகுசு வாழ்க்கைக்கு வில்லாவும் வேணும். ம். அப்போ அதற்கான பேரம் கூடிய விரைவில் முடிஞ்சிடும். முடிந்தால் இந்த சமரசம் விஜய் தனியா போயிடுவாரு, சங்கீதா புள்ளக்குடி தனியா போயிடும். விஜயோட வெற்றி வாய்ப்பு எப்படி பாக்குறீங்க? திருச்சி, பெரம்பூர். நீங்க அதாவது பெரம்பூர் திமுக கோட்டை, ம். அங்க மாவட்ட செயலாளர் பூக்கடை குமார் போற பக்கம் பூரா இலவசம் கேட்குறாங்க மக்கள். ம். அண்டா இருக்கா, குண்டா இருக்கா, இன்ஸ்டன்ட் அடுப்பு இருக்கா, குக்கர் இருக்கான்னு கேட்குறேன். எல்லாம் கொடுக்குறாங்க. ம். நீ ஏப்பா கொடுக்கல? எங்க தலைவர் எம்ஜிஆரை போல லஞ்சம் கொடுக்காம ஓட்டு வாங்குறாரு. அப்போ மக்கள் பூரா ம். வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறிதான். விஜய்க்கு பெரம்பூர் ஆமா, கேள்விக்குறிதான். நீங்க இலவசங்களோடு போனா, காந்திகளோடு போனா வெற்றி வாய்ப்பு உறுதி. விஜய் எல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. படுத்துக்கொண்டே ஜெயிப்பார், தூங்கிக் கொண்டே ஜெயிப்பார், கோரட்டை விட்டு கொண்டே ஜெயிப்பார். அது எம்ஜிஆர். திருச்சியில வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு சொல்றாங்க. இல்லைங்க, அதாவது இனிக்கோ பெரம்பூருக்காக தான் அங்கேயும். அங்க கிறித்துவ மிஷனரிகளுக்காக வேலை பார்க்குறாரு ஜான் ஆரோக்கியசாமி. அங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள், ரொம்ப விளிம்பு நிலை மக்கள் தான். அவர்களை இனிகோ இறுதிராஜ் முடிஞ்ச வரைக்கும் இலவசங்களை கொண்டு போய் சேர்த்துட்டார். ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, இங்கே ஜெயிச்சு வரணும், இங்கே ஜெயிச்சு வரணும்னு இருக்காரு. அதனால அவருங்க நீங்க இலவசங்கள் இந்த தேர்தலில் பெரிய ஆளுமை செலுத்துது சார். இந்த தேர்தலில் காந்தி பெரிய ஆளுமை செலுத்துறார். இந்த ஆளுமைகள்லாம் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். ஆனால் மதுரை தொகுதியில பிடிஆரை பத்தி உங்களுக்கு தெரியும். ₹1 செலவு பண்ண மாட்டாரு, நான் லஞ்சமும் கொடுக்க மாட்டேன், எதுவும் கொடுக்க மாட்டேன்ற அந்த இதுதான் பிரச்சாரத்துல முன்வைக்கிறாரு. அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? சுந்தர்சி எதிர்த்து ரொம்ப பிரச்சாரத்துல ரொம்ப தீவிரமா இருக்காரு. இல்ல அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அங்க அவர் ஜெயிச்சிருவார். ஏன்னா அங்க அவர் தோற்கடிக்கப்பட்டால் அந்த குடும்பம் தோற்கடிக்கப்பட்டதாக மக்கள் நினைக்கலாம். ஏன்னா பிடிஆருடைய பாரம்பரியம் அதில் பெரிய ஒரு வரலாறு, நீதி கட்சி வரலாறு இருக்கு. அதனால அவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். சுந்தர்சி இங்கிருந்து போய் குஷ்புவோட போனாலும் சரி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. குஷ்பு கண்ணகி போல வாழ்ந்துன்னு இருக்கேன், என்னோட கணவருக்கு நீங்க வாக்களிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, கண்ணகிய குஷ்பு பார்த்தா சிலை வடிக்கணும். குஷ்பு பார்த்தா சிலை வடிக்க வேண்டும். குஷ்பு நீங்க கண்ணகி எப்படி வாழ்ந்தாள் என்பதை குஷ்பு வாழ்ந்ததை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி, வணக்கம்.